ஐயோ அண்ணன் மாமியார் இப்படி பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ வேண்டாக்கா வேண்டாம். வேணாமா. காரு பெத்த புல்லு பதறானவனே போய் தடுக்கிறானா? மா எல்லாம் மீறி சீரியலுக்குள்ள போயிட்டுக்கிற பாத்துக்கோ. வந்துட்டான் அங்க டிவிலயாவது அந்த பையன் பதறான். என் மவனா ஒரு ஸ்டெப் மேல நெருப்பு பூச்சியே கொளுத்தி போட்டுருவான். ஆமாமா லைட்டா சிவனே ஊத்திக்கிறியா? நான் கொளுத்தி பாக்குறேன். டிங்கு உனக்கு துணி துவைச்சு போடுறது சோறாக்கி போடுறதுக்கும் பொண்டாட்டி வந்துட்டானே இப்ப எனக்கு கொளுத்து பாக்குற. ஏண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், அதை மறந்துடாத. ஆமா ஆமா நல்லா செஞ்சுட்டு இருந்த. அடிச்சி எந்திரிச்சு போ. சும்மா ராக எடுத்துக்கிட்டு சீரியல் பார்க்க விடாம அங்க பாரு யாரும் அணைக்க போறாங்களோ. நல்லா அழைச்சிட்டானுங்க. எவனோ ஒரு புண்ணியவா வேலையை பார்த்துட்டான். வேணாங்க நம்ம இப்பதான் டிவியை கட் பண்ணுவானா. மாசம் காசுக்கான வந்துடுறான். ஆனா சேனல் ஒழுங்கா எடுக்க மாட்டேது. பாக்குறதே ஒரே ஒரு டிவி தான். இதுக்கு மாசம் 500 காசு கொடுக்குறேன். இருந்தாலும் அந்த சென்னையை நிம்மதியா பார்க்க விடுறானா. அந்த காசெல்லாம் அவனுக்கு நிக்குமா? அவன் கை காலெல்லாம் விலகாம போற வழியில ஆக்சிடென்ட் ஆக இருட்டானா இடியில் போய் அவன் தலையில இறங்க. எம்மாமோ நிறுத்துமா ஏமா இப்படி சாப்பிடுற? பின்னடா மாசம் 500 காசுக்கு வந்துடுறான். ஆனா ஒரு டிவி பார்க்க விடுறானா. எப்படி அந்த நல்ல சீனு இப்ப யாரு கொடுத்தான்னு தெரியல. அதுக்குள்ள அந்த விளனாதவன் இதை கட் பண்ணி விட்டான். என் வேலையை தான் நான் செவனேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேபிள் வரலன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு இவ்வளவு சாப்பிட்டா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அண்ணா இந்த வேக்கான பேசாம டக்குன்னு லைன்ல கனெக்ஷன் அடிச்சு விடு. இல்ல இன்னும் குடும்பத்தையே சங்கு சிரிக்க விட்டுருவாங்க பாத்துக்க.